ஹலோ ஆல். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வராங்க. துபாயிலேருந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீக்ஸ் தான் இருப்பாங்க. அந்த 6 வீக்ஸில் வந்து அவங்க டீடாக்ஸ் செஷனுக்காக சூஸ் பண்ண பிளேஸ் தான் ஆக்ஸி ப்ளஸ். எப்படி நம்மளோட ஹாஸ்பிட்டல் அண்ட் வெல்னஸ் சென்டர் உங்களுக்கு தெரியும் மேம்? ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி ஒரு வெல்னஸ் சென்டருக்காக தேடிக்கிட்டு இருந்தேன். பெட்டராக இந்த மாதிரி என்னோட மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கிறதுக்கு மோஸ்ட்லி ரிலேட்டட் டு கட் ப்ராப்ளம் சொல்லுவேன். அதனால நான் வந்து கூகுள் சர்ச் தான் பண்ணேன். ஓகேடா. ஸோ பண்ணதில் உங்களோடது ரொம்ப ப்ரொஃபைல் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒரு ஹோப்ஃபுல்லாக இருந்தது. சரி அப்போதான் சரி வந்து மேடம்கிட்ட பேசினதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. ஆமாம், இன்னைக்கு கூட நான் வந்து கேஷ்ல தான் மீட் பண்ணேன். கீழே அவங்க கெமிஸ்ட்ரி சார் அவங்க மீட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் இவங்கள மாதிரியே ஒரு பேஷண்ட் உள்ளே இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் புர்கா வந்து இந்த கலர், அவங்க பிளாக் கலர், இவங்க வந்து கிரே கலர் மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் பண்ணணுங்கிறத விட ஸோ அவங்களோட ஹெல்த் அப்டேட் மெயினாக கொடுக்கணும்னு. ஸோ இன்னைக்கு கூட துபாயிலேருந்து 2 கிளையண்ட் உள்ள இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 3rd client. So Oxy Plus is growing in across the globe. That's because of the people trust and the results நான் சொல்லுவேன். ஸோ ஃபசீலாக்கு ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா என்ன சொல்வீங்க? கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குது, கொஞ்சம் கட் வந்துட்டு கொஞ்சம் லெஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஓகே, ஹோப்ஃபுல்லி பை த எண்ட் ஆஃப் த செஷன் எனக்கு வந்துட்டு பழைய மாதிரி என்னால் இருக்க முடியும். கண்டிப்பா. இப்போ வந்து 4 to 4 செஷன் முடிச்சிருக்கீங்களா? ஆமாம் 4 செஷன்ஸ்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நானே கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க நகம் கடிப்பாங்க பயங்கரமா. இங்க நகமே இருக்காது, கையில வந்து மொட்டையா இருந்தது. நெயில் கட் பண்ணவே தேவையில்லை, நெயில் கட் பண்ணவே தேவையில்லையா, நெயில் கடிச்சு வச்சிருவாங்க. ஸோ த நெயில் பைட்டிங் ஹேபிட் மாறும்னு நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ நான் கேட்டேன் மேம் நெயில் பைட்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு, ஓ அப்படி இருந்ததே நான் மறந்துட்டேன், அதை இவங்க தான் சொல்லணும், நான் சொல்லிட்டேன் ஸோ அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம நெயில் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃபார் த கட். ஸோ தோஸ் ஹூ ஆர் கம்மிங் டு கட் ப்ராப்ளம், நெயில் பைட்டிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஃபெக்ஷன் எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு எப்படி, ஏன் டாக்டர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் ப்ளோட்டிங், எனக்கு ஏன் கான்ஸ்டிபேஷன் கேட்டிங்கன்னா இப்படி நீங்கள் கடிச்சிங்கனாலே அது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடும். ஸோ த ரூட் காஸ் ஆஃப் ஆல் யர் கட் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த நெயில் பைட்டிங் ப்ராப்ளம் இருந்தால் அது அசால்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். தட்ஸ் லாங் டேர்மில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு காஸ் பண்ணும். அதுதான் மெயின் டேக் ஹோம் மெசேஜ் இந்த வீடியோ. அண்ட் தென் இன்னொரு மெசேஜ் வந்து 3 ஆம்பளை பசங்க பெற்றுக்கிட்டா தானே நெயில் பைட்டிங் வந்துடும், அதனால அதுவும் பண்ணிக்காதீங்க. ஸோ என்ன கேட்பாங்க நிறைய பேர், ஏன் டாக்டர் நீங்கள் ஆக்சி ப்ளஸில் அவைலபிளாகவே இருக்க மாட்டேங்கிறேன்னு. எனக்கும் ஒரு பையன் இருக்கான். ஸோ ஐ நோ ஹவு த பெயின். அது 3 பேர் வேற, யூ நீட் திஸ் சரியா. ஸோ அதனால இந்த சின்ன வயசில் 37 வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 sons. பட் ஐ எம் ஹாப்பி தட் ஷீ ஃபினிஷ் த ஃபேமிலி பிஃபோர் 40. அண்ட் மோர் ஓவர் 3 விஷயம் சொல்ல மறந்துட்டோம். ஸோ எனர்ஜி லெவல் சொன்னீங்க, நெயில் பைட்டிங், அண்ட் 3rd விஷயம்டா பர்பிங். பர்பிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பர்பிங்னா அந்த ஏப்ப வரும், அதான் அந்த கட் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னு சொல்லலாம், என்ன சொல்வீங்கன்னா? ஹோப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோட அஃபோர்டபிலிட்டியும், இப்போ நிறைய பேர் துபாயிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க பீப்புளுக்கு? ஹெல்த் விஷயம் எல்லாமே யூனோ இட்ஸ் பெட்டர், இட்ஸ் அஃபோர்டபுள் ஓவர் ஹியர் தேன் நார்மல் கிளினிக்ஸ்ன்னு சொல்லுவேன். அது உண்மைதான். ஏன்னா துபாயில் இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நானும் கான்ஃபரன்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் 1 or 2 times ரேட் ஹையரில் 50 times ஹையர் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் அஃபோர்டபிலிட்டி கொடுக்குறோம். அண்ட் மோர் ஓவர் நான் கன்சல்டேஷன் சார்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் தட் ஈஸி இன் இந்தியா. ஆனால் இங்கே வந்து எவ்ரி ஒன் இஸ் அப்ரோச்சபிள் டு எனி ஃபங்க்ஷனல் டாக்டர்ஸ் அட் ஆக்சி ப்ளஸ். தட்ஸ் அ பர்பஸ் வி ஸ்டார்டட் ஆக்சி ப்ளஸ் வெல்னஸ் ஃபார் ஆல். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் சம்ஒன் ஹூ இஸ் பைட்டிங் த நெயில். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா டு த ஃபெலோ ஃபீமேல்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி சாரை மீட் பண்ண சந்தோஷத்தில் இருக்காங்க. நல்ல வேலை பாஸ் ஆகிட்டேன், இல்லாட்டி நான் அப்படி தலையை குறிஞ்சு தான் போயிருக்கேன். இல்லை இட்ஸ் வெரி ஃபன்னி. ஏன்னா நான் எந்த ப்ரொஃபஸரையும் பார்த்தா யூஸ்வலி நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். பட் அவங்கெல்லாம் ஏஜ் ஆகிறதுனால அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களே கொஞ்சம் ஹெசிடேஷனே இல்லாமல் அவங்களே போய் இனிஷியேட் பண்ணி பேசினாங்க. தட் அது வந்து நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். நிறைய விஷயங்கள் சொன்னெல்லாம் இல்லையே, அதெல்லாம் எனக்கு எப்போலேருந்தும் இல்லை, அதனால என்னை பார்த்துலாம் இன்ஸ்பயர் ஆகுதுங்க. இல்லை எவ்ரி உமன் டீச்சர்ஸ் சம்திங். லாஸ்ட் வீக் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒருத்தவங்க மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தாங்க. தினமும் மல்லிகைப்பூ வச்சுட்டு வருவாங்களா, நான் இன்னைக்கு வாங்கி வச்சேன், பட் நான் வைக்கணும், இனிமேல் வைக்கணும். எவ்ரி உமன் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா ஹெசிடேட் பண்ணாமல் நம்ம டீச்சர்ஸ்ட்டு போய் நம்ம தான் பேசணும். பிகாஸ் தே ஏஜ், அவங்க மறந்துடுவாங்க. நம்மளை போய் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும்னு அவங்களுக்கு இல்லை. பட் குட் ஸ்டூடெண்ட் அதான் ஞாபகம் வச்சிருப்பாங்க.
நான் அவர்கிட்டே சொன்னேன் சார் பாதி நேரம் பங்க் அடிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் தே ஆர் ஏஜிங் இல்லை, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஐம் கிரேட்ஃபுல் தட் ஐம் லேர்னிங் லாட் ஆஃப் பீப்புள். அதை தினமும் வந்து ஆக்சி ப்ளஸ் வரது வந்து எனக்கு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது ரீசன் பீப்புள் ஆர் டீச்சிங் அஸ் மெனி திங்ஸ். தேங்க்யூ. ஜிபே அனுப்பிடுங்க. ஜிபே கண்டிப்பாக அனுப்பிடலாம். இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. தேங்க்யூ.